அனைவருக்கும் வணக்கம். செவ்வாய்க்கிழமை தினத்தன்று மாலை 6 மணிக்கு மேலே முருகனுக்கு இந்த ஒரு தீபம் நம்ம ஏற்றி வைத்தோம் அப்படின்னா உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். இந்த வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சம்பளத்துடன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த தீபம் ஏற்றி வைத்து நிறைய பேர் நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக என்னுடைய ஃப்ரெண்டே நல்ல பலன் அடைஞ்சிருக்கான். அவள் வந்து டீச்சிங் லைனில் தான் இருக்கிறான். அவளுக்கு ஆரம்பத்தில் சம்பளம் பார்த்தீங்கன்னா 7,200 400 என்னமோ சொல்லிட்டு இருந்தா. இப்போ பார்த்தீங்கன்னா 13,000க்கு மேலே வாங்கிட்டுருக்கிறா. ஒரு வருஷத்தில் அவளுக்கு நல்ல ஒரு சேலரி. அந்த இறைவனோட அருள் இருக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வாழ்க்கை நிச்சயமாக மாறும். அதுவும் டீச்சிங் லைனுங்கிறப்ப ரொம்ப ப்ரெஷர் ஒர்க் அதிகமாக இருக்கும். அவள் என்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டே இருந்தான், நம்ம வந்து ரொம்ப ப்ரெஷராக இருக்குது, ஆனால் அதுக்கேற்ற சேலரி இல்லை அப்படிங்கிறத சொல்லி கவலைப்பட்டுட்டே இருந்தால் நம்ம என்ன சொல்ல முடியும்? வேலை விட சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சூழ்நிலை இருக்குது. சூழ்நிலைக்கு ஏற்ற போல தான் எல்லாம் வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு அந்த வேலை பாரம் வந்து குறைய போகிறது கிடையாது. டீச்சிங் லைன் அப்புறம் அப்படி இருக்கும்போது ஒருவேளை சம்பளம் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அப்படின்னா கொஞ்சம் மனசு வந்து கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அதனால் சொன்னேன், இந்த தீபத்தை நீ ஏற்றிப்பார். நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் எனக்கு நிறைய சொல்லியிருக்கிறாங்க, இம்ப்ரூவ்மெண்ட் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணி பாருன்னு பல நாட்களாக சொல்லிகிட்டே இருந்தேன். அவள் பார்த்திங்கன்னா நான் ஒரு 6 மாதம் கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஆனால் அவள் வந்து அந்த 6 மாதம் கேட்கல. கடைசி 1 மாதம் அவளே மன உளைச்சலாகி சரி நான் வேணால் ஏற்றி பார்க்குறேன் அப்படின்ட்டு ஏற்றி பார்த்தா அடுத்த ஒரு ஸ்கூலில் வந்து அவளுக்கு வந்து ஒரு ஆஃபர் மாதிரி கிடச்சிது. அடுத்த ஸ்கூலில் பக்கத்து ஸ்கூலில் தான் வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்கூலை விட்டு இன்னொரு ஸ்கூலில் இன்டர்வியூ போனால் அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி கொடுத்துருந்தாங்க. மாறிட்டா. இப்போ மாறின பிறகு பார்த்திங்கன்னா நல்ல சேலரி, கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷரும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தான். அவள் வந்து சிறந்த முருக பக்தர் தான், ஆனால் அவளுக்கு டைம் இருக்காது. அவள் வந்து சுவாமி கும்பிட கூட அவளுக்கு டைம் இல்லை. அவ்வளோ ப்ரெஷர் இருக்கும். காலையில் 9 மணி போய்ட்டு சாயங்காலம் 6 மணி ஆயிரும் வீட்டுக்கு வர்றதுக்கு. 5 மணிக்கு மேலே தான் ஸ்கூல்லேருந்தே விடுவாங்க. வீட்டுக்கு வர்றதுக்கே 6 மணி ஆகிடும். என்னால் எதுவுமே முடியாது. பசங்களை பார்க்குறது ரொம்ப கஷ்டம். ரொம்ப கஷ்டமான வேலைங்க அவளுக்கெல்லாம். பார்த்திங்கன்னா எனக்கே மனசு கவலையாக தான் இருக்கும். சில நேரம் வந்து நான் வீக்லி ஒரு டைம் தான் பேசுவோம். நாங்கள் வந்து சண்டே இரவு பேசுவோம், சண்டே நைட்டு பேசுவோம் நாங்கள். அப்போ தான் நான் சொல்லுவேன். அவளும் பார்த்தீங்கன்னா பல கதை இந்த ஒரு வாரம் என்னென்ன நடந்ததோ எல்லாத்தையும் சொல்லுவாள். சொல்லும்போது பார்த்திங்கன்னா எனக்கெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற அந்த எண்ணமே எனக்கு சுத்தமாக போயிடுச்சு. நானும் வந்து கொஞ்ச நாள் யோசிச்சுட்டே இருந்தேன். பசங்க கொஞ்சம் பெரிய பசங்க வேலைக்கு போகணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அவள் சொல்கிற கதையை கேட்டு அப்பா பேசாமல் வீட்டிலே இருந்துடலாம் போல் அப்படிங்கிற மாதிரி மனநிலை எனக்கு வந்துருச்சு. டீச்சிங் எனக்கும் கூப்பிட்டுருந்தாங்க. ஏன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா குரல் நல்லா கணீர்னு பேசுகிற மாதிரி குரல் இருக்குது அப்படின்ட்டு எங்கள் வீட்டு பக்கத்து தெருவில் வந்து ஒரு டீச்சர் இருக்கிறாங்க. அவங்க வந்து என்னை கூப்பிட்டு வந்து அப்ளிகேஷன் வான்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. இன்டர்வியூ நடக்குதுன்னு. நான் வரல அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஏன்னா என்னுடைய குரலை வச்சு உனக்கு கட்டாயமாக வேலை எடுப்பாங்களே, எனக்கு அந்தளவுக்குலாம் இங்கிலீஷ் நாலேஜ்லாம் அவ்வளோவா கிடையாது அப்படின்னு சொன்னாலும், இல்லை உனக்கு கட்டாயமாக எடுப்பாங்க, உன்னுடைய வாய்ஸ் அந்தளவுக்கு இருக்குது, வான்னு. நான் வரவே இல்லை. என்னால் அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் என்னால் எடுத்துக்க முடியாது. எனக்கு 2 பசங்களே பார்க்க முடியல, அத்தனை பேர்த்தையும் என்னால் பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு நான் போகலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா அதில் அதிகமாக ப்ரெஷர் இருக்குதுங்க. எனக்கு தெரிஞ்ச 4 பேர் டீச்சிங் லைனில் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இப்போ பசங்களோட டீச்சர் இருப்பாங்க இல்லையா, அவங்க ஒரு சில பேர் நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களும் சொல்லுவாங்க ரொம்ப ப்ரெஷராக இருக்குது அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒவ்வொருத்தருக்குமே பார்த்திங்கன்னா வேலைக்கேற்ற சம்பளம் இல்லாமல் இருக்குது. ஸோ அவங்க வந்து வேலைக்கேற்ற மாதிரி சேலரி கட்டாயமாக இருக்கணும். அதற்கு நீங்கள் வந்து முருகனை வந்து மனமுருகி பிரார்த்தனை பண்ணிங்கன்னா முருகர் கட்டாயமாக வந்து ஹெல்ப் பண்ணுவாருங்க. என்ன தீபம் நம்ம ஏற்றணும் அப்படின்னா, இந்த செவ்வாய்க்கிழமை தினத்தன்று துவரம் பருப்பு தீபம் நம்ம ஏற்றணும். ஏன்னா செவ்வாய் கிரகத்திற்கு வந்து உகந்த தானியம் பார்த்திங்கன்னா துவரம் பருப்பு தான். நம்ம வந்து இந்த செவ்வாய்க்கிழமை வந்து நம்ம கரெக்டாக இந்த மாதிரி வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னு நமக்கு வந்து வேலை நல்லா கிடைக்கும். கிடைக்கிற வேலை நமக்கு பிடித்த மாதிரி இருக்கும். அந்த வேலையில் சம்பள உயர்வு அதிகமாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து நிறைய பேர் வந்து ஒர்க்கில் நிறைய ப்ரெஷர் இருக்கும். அந்த ப்ரெஷர் குறையணும் அப்படின்னாலும் நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை தினத்தன்று முருகனுக்கு துவரம்பருப்பு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அந்த ப்ரெஷர் நமக்கு குறையும். ஆனால் என்ன தான் நம்ம எத்தனையோ ஒன்று பண்ணாலும் நமக்கு வந்து வேலைக்கு வெளியே போனால் நமக்கு ப்ரெஷர் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த ப்ரெஷர் வந்து கொடுக்கும்போது நம்மளுடைய மனநிலை வந்து பாசிட்டிவாக நம்மளால் மாற்றிக்க முடியும். இறை அருளால் மாற்றிக்க முடியும். ஓகே, அதை டேக் இட் ஈஸியாக நம்ம எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி நம்ம வந்து ட்ரை பண்ணலாமே தவிர நம்ம வேலைக்குன்னு போனால் 1008 பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஸோ நம்மளுடைய மனசை வந்து பாசிட்டிவாக மாற்றி நமக்கு வந்து ஓரளவு வந்து மனசு வந்து நல்லா ப்ரெசண்ட்டாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த வழிபாடு நம்ம செய்யலாம். முக்கியமாக சம்பள உயர்வு கட்டாயமாக கிடைக்கும். கிடைக்கிற வேலை திருப்தியாக இருக்கும். அந்த வேலையில் நிம்மதி ஒன்றே இருக்கும். அதற்காக நீங்கள் இந்த துவரம்பருப்பு தீபம் ஏற்றணும். ஒரு தாம்பழத்தட்டில் துவரம்பருப்பு பரப்பி ஒரு அகல் தீபம் மட்டும் நீங்கள் ஏற்றி வச்சா போதும். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். இது எப்போ செய்யணும் அப்படின்னா மாலை 6 மணிலேருந்து இரவு 9 மணிக்குள்ளே நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ என்னுடைய ஃப்ரெண்டு 8 to 9 தான் ஏற்றுனா, செவ்வாய் ஹொரையில் ஏற்றுனா. ஏன்னா அவன் வர்றதுக்கே சாயங்காலம் 6 மணி ஆயிரும். அதற்கப்புறம் வந்து பிள்ளைங்களை வந்து கொஞ்சம் ஹோம்ஒர்க் சொல்லிக் கொடுக்கணும். அதற்கப்புறம் அவள் 8 to 9 அவள் எப்போயுமே 8 டைமுக்காக தான் தீபம் ஏற்றுவா. எனக்கு தெரியும் 8:40க்கு மேலே தான் நான் தீபமே ஏற்ற போகிறேன் அப்படி சொல்லுவா என்கிட்ட. ஏன்னா பலமுறை சொல்லியிருக்கிறான். அவள் எப்போதுமே 8 டைமுக்காக தான் தீபம் ஏற்றுவா. ஏன்னா அவளுடைய டைம் அப்படி. இப்போ நம்மளை எடுத்துக்கிறோம், வீட்டில் தான் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம் அப்படின்னா சாயங்காலம் 6 மணி கூட நம்ம ஏற்றலாம். ஏற்றனால ஒன்றும் தவறில்லை. ஏற்றி வைத்து நம்ம வழிபாடு செய்யணும். இந்த மாதிரி செய்கிறதுனால நம்ம வாழ்க்கை நிச்சயமாக மாறுங்க. என்னுடைய ஃப்ரெண்டுக்கு மாறுச்சு, அதே போல் உங்களுக்கும் மாறும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா மாறி இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நான் எங்கேயுமே ஒர்க் போகலை. நான் வந்து வீட்டில் தான் இருக்கிறேன். என்னுடைய ஒர்க் வந்து ஆன்மீக ரிலேட்டடாக தான் இருக்குது. சேனல் தான் ரன் பண்ணுவேன். அது எனக்கு டைம் கிடைக்கிற நேரம் தான் நான் பேசுகிற மாதிரி இருக்கும். ஆனால் நான் சும்மா பார்த்தீங்கன்னா, நான் என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வேலைக்கு ஏதாவது ஒரு வேலை நம்ம வந்து 4 மணிக்குள்ளே ஏதாவது ஒரு வேலை கிடைக்குதான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோங்க. எந்த வேலையுமே செட் ஆகலை. ஆனால் நான் சும்மா ஜஸ்ட்டு கேட்கும்போதெல்லாம் வேலைக்கு வாங்கன்னு கூப்பிட்டாங்க. ஆனால் 4 மணிக்கு யாருமே பர்மிஷன் தரலை. ஏன்னா 4 மணிக்கு பசங்க வந்துடுவாங்க. 4 மணிக்கு மேலே நம்ம வீட்டில் இல்லைன்னா அவங்க ஒரு பாடு படுத்தி விட்டுருவாங்க பசங்க வந்து. ஸோ அதனால் வந்து அது செட் ஆகாது. அதனால் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போகலை. நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கிறேன். அது ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வேலை தான், எனக்கு அதிகமாக தான் வேலை இருக்கும். ஒரு 10-11 மணி வரையே பார்த்தீங்கன்னா வீட்டு வேலை சரியாக போயிடும். அப்புறம் 11 மணிலேருந்து 3 மணி வரையா வந்து யூடியூப் ஒர்க் பார்க்க சரியாக போயிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க வந்துடுவாங்க. அதுக்கு படாத படுத்துவாங்க. எனக்கு வந்து வீட்டு வேலை கரெக்டாக இருக்கிறதுனால நான் வந்து வேலைக்கு போகணும் அப்படிங்கிற எனக்கு அந்த எண்ணம் வந்து வந்தது கிடையாது. வேலைக்கு போகிற எண்ணம் வர்றவங்களாம் இந்த தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்து பாருங்கள், நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எதற்காக நான் இவ்வளோ சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா பெண்களுமே பார்த்தீங்கன்னா ரூபாவது நம்ம சம்பாதிக்க கற்றுக்கொள்ளணும். அதாவது பணம் கொடுக்குற தைரியம் வேறு எதுவுமே கொடுக்காதுங்க. இது வந்து நான் அனுபவத்துலேயும் சொல்கிறேன். என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நிறைய பேர் வந்து எல்லாருக்குமே மேரீடு தான் நாங்கள் ஃபுல்லாக. ஏன்னா இப்போ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 30க்கு மேலே தான். எல்லாருமே பார்த்தீங்கன்னா 25-27 வயசுக்கு மேலே வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாமே குழந்தெல்லாம் பிறந்த பிறகு வீட்டில் இருந்து பார்த்துட்டு ஒரு சில இஷ்யூஸால் வேலைக்கு கிளம்பிட்டாங்க. ஒரு 2-3 பேர் குடும்ப சூழ்நிலைக்காக வேலைக்கு போனாங்க. ஒரு 2-3 பேர் வந்து மரியாதை கிடைக்கல, எந்நேரம் நம்மளை வந்து இதாக பேசுகிறாங்க அப்படிங்கிறதுக்காக வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா அவங்க தான் இப்போ ஹெட்டு மாதிரி இருக்கிறாங்க. ஸோ நான் அதனால் சொல்கிறேன், ஏன்னா நம்ம வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படிங்கிறதுனால இலக்கரமாக தான் பேசுகிறாங்க. அந்த ஹவுஸ் ஒய்ஃப் இருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அதோட வலியும் வேதனையும். வீட்டில் வந்து வேலை பார்க்கணும், அதுக்கப்புறம் பேச்சு துணை கூட யாரும் இருக்காது, ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். பிள்ளைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு போயிடுவாங்க, நம்ம மட்டும் தனிமரம் மாதிரி உட்காந்துட்ருப்போம். அதில் டிவி பார்ப்போம், அந்த நாடகம் பார்க்குறோம் அப்படின்னா அதனால கூட கொஞ்சம் நமக்கு வந்து ப்ரெஷர் ஆகும். ஸோ ஏகப்பட்ட டென்ஷன் வந்து நமக்கு தனியாக வீட்டில் இருந்தால் தான் இருக்குது. வெளியில் வேலைக்கு போகிறவங்களுக்கு கூட அவ்வளோ ப்ரெஷர் இருக்குமா என்னென்னு தெரியல. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அதிகமாக அதற்கு நம்ம வேலைக்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நம்ம வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நமக்கு 2 பசங்க என்ன பண்ண, பிள்ளைகளை என்ன பண்ணுறது அப்படிங்கிற அந்த கொஸ்டின் மார்க்கும் நமக்கு இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சகிச்சுட்டு வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ வீட்டில் இருக்கிறாங்களே அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுப்போம்னு யாருமே நினைக்கிறது இல்லை. அந்த வீட்டில் இருக்கிறவங்கள நான் சொல்கிறேன். இது வீட்டில் எல்லார் வீட்லையும் இப்படி நடக்காது, ஆனால் 90% வீட்டில் நடக்குது. ஏதேனும் ஒரு 10% ஒரு ஆண்கள் வந்து நல்லா அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. வீட்டில் வெட்டியாக இருக்கிற, வீட்டில் சும்மா தானே சும்மா இருக்க அந்த ஒரு சீன் கூட வரும் பார்த்தீங்களா? பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. ஆனால் நம்ம வீட்டு வேலையில் எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வேலை பார்க்குறோம். காலையில் எழுந்திரிச்சு சமைச்சு, பாத்திர வேலைக்கு, பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி, ட்ரெஸ் வாஷ் பண்ணி, அப்புறம் அதுக்கப்புறம் வீடெல்லாம் தொடச்சி, இதில் வாரத்துக்கு 2 நாள் வீடை தொடச்சிட்டு, வாரத்துக்கு 1 நாள் வந்து விளக்கெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு, எவ்வளோ ஒர்க் ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறது ஆளுங்களுக்கு புரிய மாட்டேங்குது. எனக்கு தெரிந்து பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு பெண்ணு தாங்க எதிரியாக இருக்கிறாங்க. அதாவது ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து வேலை சரியாக பார்க்கல, இல்லை வேலை பார்த்தாலும் அவங்க கொஞ்சம் நேரம் ஃபோனை நோண்டிக்கிட்டு சும்மா படுத்து ரெஸ்ட் எடுத்துருந்துச்சா அந்த வீட்டில் இருக்கிற ஒரு பெண்ணு தான் பார்த்திங்கன்னா குறை சொல்லி டார்கெட்டை பண்ணி அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டை இழுத்து விட்டுருவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா நடக்குது.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிறதும் ஒரு வகை ப்ரெஷர் தான். அதற்கு நம்ம வேலைக்கு நம்ம ட்ரை பண்ணுறது பெஸ்ட்டு. ஆனால் வேலைக்கு நம்ம போகிறோம் அப்படின்னு நமக்கு பிடிச்ச வேலையாக மாற்றணும். நீங்கள் வந்து இறைவன்கிட்ட பிரார்த்தனை கட்டாயமாக பண்ணணும். இறைவன் அதற்கான வழிகள் நிச்சயமாக கொடுப்பாங்க. நம்ம முடிந்த அளவுக்கு சம்பாதிக்க கற்றுக்கொள்ளணும். நம்ம வீட்டில் நீங்கள் 1008 வேலை பார்த்தாலும் ஒரு ஆண் வெளியே போய் சம்பாதிக்கிறாங்க, அவ்வளோதான் அவங்களுடைய ஒர்க்கு. ஒரு பெண் வீட்டில் இருந்து அத்தனை வேலை பார்த்தாலும் சும்மா தான் இருக்குது அப்படிங்கிற அந்த பேர் வரும். ஸோ எப்படி இருந்தாலுங்க நம்ம என்ன தான் நம்மளை தேத்திக்கிட்டு நம்ம இது பண்ணாலுமே நமக்குள்ளே அந்த ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதற்கு நம்ம சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு யாரும் நம்மளை குறை சொல்ல முடியாது. போயிட்டு 20,000 சம்பாதிக்கணும் 50,000 சம்பாதிக்கணும்லாம் இல்லைங்க. மாதத்துக்கு ஒரு 4,000 ரூபாய் சம்பாதிச்சா கூட போதும். என்னுடைய டார்கெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா போதும் எனக்கு. நான் யூடியூப் சேனல் தான் வச்சுருக்கேன். ஆனால் எனக்கு 1000 ரூபா வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். ஆனால் வரும் கூட எக்ஸ்ட்ராவே வரும் எனக்கு. போதும் ஒரு நாளைக்கு எனக்கு 50 ரூபா கிடச்சா கூட போதும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருப்பேன். ஏன்னா நான் ஒரு சம்பாதிக்கிற பெண்ணாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னமே தவிர இவ்வளோ சம்பாதிக்கணும் அவ்வளோ சம்பாதிக்கணும்லாம் எனக்கு கிடையாது. இல்லை நல்லா சம்பாதிக்கணும்னு நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னா நான் எப்போயோ நல்ல நிலைமைக்கு நான் வந்திருப்பேன். நானும் பெரிய யூடியூபர் மாதிரி ஆகிருப்பேன். எனக்கு வீட்டு வேலைகள் ரொம்ப முக்கியம், என் பசங்க ரொம்ப முக்கியம் எனக்கு. அதோட இடைப்பட்ட நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நான் யூடியூப் கவனிப்பேன். ஏன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும். நமக்கு எங்கேயாவது அப்பப்போ நம்ம வெளியே போகிற மாதிரி இருக்கும். பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே லீவுன்னு வச்சுக்கோங்க, நான் ஃபோனை தொடவே மாட்டேன். ஆல்ரெடி நான் பேசி வச்சுருக்க பதிவு தான் நான் போடுவேன். பசங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் நான் கொடுப்பேன். இருந்தாலும் பார்த்திங்கன்னா ஏன்னா அவங்க பேசவும் விட மாட்டாங்க. பசங்க நான் பேசினேன்னா கத்திக்கிட்டே இருப்பாங்க. நான் என்ன தான் நான் ரூமை க்ளோஸ் பண்ணி நான் பேசினாலும் அவங்க சத்தம் தான் நான் பேசுறதில் கேட்கும். அதனால் நான் பேசவும் மாட்டேன். அவங்க பெரிய பசங்களாட்டேன்னு தூங்கவும் மாட்டாங்க, மதிய நேரம் அப்படி தூங்க மாட்டாங்க. ஸோ வாரத்தில் பார்த்திங்கன்னா சாட்டர்டே சண்டே ஸ்கூல் லீவ் நாள்லாம் பார்த்திங்கன்னா என்னால் வீடியோஸ் கொடுக்கவே முடியாது. அதனால் முக்கியமான வீடியோஸ்லாம் நான் முதல் நாளே நான் எடுத்து வச்சுருவேன். ஏதாவது முக்கியமாக அந்த மாதிரி இப்போ சஷ்டி வருதுன்னா அதோட டேட் எதாவது சொல்லணும் அப்படின்னு முக்கியமாக நான் எடுத்து வச்சுருவேன். அது மாதிரி இன்னொரு சேனல் வச்சுருக்கேன், அதுக்கும் அப்படி தானே எதனா முக்கியமாக சொல்லணும்னா எடுத்து வச்சுருவேன். மற்றபடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப யூடியூப்பில் கான்சன்ட்ரேஷன் அவ்வளவும் பண்ணவும் மாட்டேன். எது முக்கியமான பதிவோ அது மட்டும் நம்ம கொடுத்தா போதும் அப்படின்ட்டு. ஏன்னா நம்ம ஒன்றில் கான்சன்ட்ரேஷன் பண்ணி இன்னொன்றில் கோட்டை விட்டுறக்கூடாது. ஏன்னா அப்போலாம் நான் விட்டது இருக்குதுங்க. நான் ஆரம்பத்துலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு சேனல் வச்சுருந்தப்போ ரொம்ப 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 அதில் இன்வால்வ் ஆகிட்டு எந்த நேரம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் 10 மணி நேரம் கூட நான் அந்த இதிலே இருந்து என் பிள்ளைங்களை ஓரளவு சரியாக கவனிக்காமல் நான் விட்டுட்டேன். அவங்க வரல டிவி பார்த்துட்டு இருப்பாங்க செய்வாங்க. அப்புறம் பிள்ளைங்க அப்பா ஒரு நாள் சத்தம் போட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் சரி ஓகே அவங்க சொல்கிறது சரிதான் அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கப்புறம் சரி அப்படின்ட்டு நானும் அதுக்கப்புறம் எனக்காக கொஞ்சம் ஒரு ஞானம் வந்தது. நம்ம என்ன தான் நம்ம சம்பாதிக்கணும் நம்ம முற்பட்டாலும் நமக்கு இருக்கிறதா இருக்குது. அதாவது நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அவ்வளோ சம்பாத்தி நான் அனுபவிக்கிறேன்னா கட்டினா கிடையாது. ஏதாவது ஒரு வீண் செலவு ஏதாவது ஒன்று எனக்கு போய்கிட்டே தான் இருக்குது. அதாவது என்னுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சேலரி வாங்கும்போது நான் மேரேஜ் ஆன புதுசுலலாம் அவங்க ஒரு சேலரி வாங்கியிருப்பாங்க இல்லையா, அந்த சேலரியில் இருந்த ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி அதில் கம்மியான அமௌண்ட்டு தாங்க. அதில் இருந்த நிம்மதி இப்போ எனக்கு இல்லை, சந்தோஷம் இல்லை. அதாவது எப்படி சொல்கிறது, வாழ்க்கையில நான் நிம்மதியாக இருக்கிறேங்க, பணத்தெல்லாம் நான் நிம்மதிக்கு கிடையவே கிடையாது. இதுதான் உண்மை. அப்போதை விட நாங்கள் இப்போ 2-3 மடங்கு அவருக்கு சேலரி கூடிருச்சு. எனக்கும் பார்த்தீங்கன்னா 2 சேனல் அப்பப்போ சேலரி வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனால் ஒரு பயனும் கிடையாதுங்க. அதுதாங்க உண்மை. அதுக்கு ஒரு பிரச்சனை இறைவன் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாரு. ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்போ அதை பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு ஃபீஸே பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே நம்ம கட்டுற மாதிரி இருக்குது. ஸோ ஒன்றும் நமக்கு ஒவ்வொரு கமிட்மெண்ட்டும் வந்துகிட்டே தான் இருக்குது. நல்ல என் வாழ்க்கையில் இறைவன் எனக்கு நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்துட்டாருங்க. நீ எவ்வளோ சம்பாதிச்சாலும் அதுக்கேற்ற உனக்கு செலவுகள் வரவுகள் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதனால் எதுக்கு என்னென்ன முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்துக்கோ, மிஸ் பண்ணிடாத அப்படிங்கிற மாதிரி இறைவன் எனக்கு சொன்ன மாதிரி இருந்ததுங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக எல்லாத்துக்குமே டைம் கரெக்டாக நான் ஸ்பெண்ட் பண்ணிடுவேன். நம்ம பதிவு பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பிள்ளைங்களை விட்டு போட்டுலாம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். பசங்க இருக்கும்போது பார்த்திங்கன்னா நான் எப்பயாவது முக்கியமான பதிவு இருக்குது அப்படின்னா கொஞ்சம் நேரம் டிவி பார்ப்பாங்களே அந்த நேரம் நான் சைலண்ட்டாக ஒரு ரூமில் நான் பேசிகிட்டு இருப்பேன். மற்றபடி பசங்க ஸ்கூல் போன பிறதாங்க நான் பதிவே எடுத்து பேசுகிறது. எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு நம்ம கொடுக்கணும். எதன் மூலமாக நமக்கு மரியாதை கிடைக்குமோ அதன் மூலமாக நம்ம மரியாதை கிடைக்க வைக்கணும். நம்ம சம்பாதிச்சாதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னா நம்ம கொஞ்சம் சம்பாதிக்க ஆரம்பிக்கணும். என்ன பண்ணுறதுக்கு சம்பாதிச்சாதான் மரியாதை கிடைக்கும் அப்படின்னா நமக்கு அந்த மரியாதை தேவையில்லை அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் நமக்குள்ளே வரும். இருந்தாலும் நமக்கு மற்றவங்க நம்மளை மதிக்காட்டாலுமே உங்களுக்கு அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு துணிச்சல் ஒரு பணம் உங்களுக்கு கொடுக்கும்.
எந்த இதுவுமே உங்களுக்கு தைரியம் கொடுக்காதுங்க. ஒரு உறவு சப்போர்ட்டாக இருக்குன்னா தைரியம் கொடுக்காது. பணம் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், நிச்சயமாக கொடுக்கும். அந்த பணம் தான் பார்த்தீங்கன்னா உங்களை வந்து வளர்த்தே விடும். அதுக்காக நீங்கள் பணத்து மேலே பேராசை இருக்குன்னு சொல்லலை. பணம் உங்களை வந்து வளர்த்து விடும், தைரியத்தை கொடுக்கும், ஒரு சப்போர்ட் உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் தீர்த்து வைக்கிற ஐடியாவும் அந்த பணம் தாங்க உங்களுக்கு கொடுக்கும். ஸோ எல்லா அனுபவமே நமக்கு முக்கியம். நம்ம வந்து பணம் சம்பாதிக்கிறதுலேயும் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இருக்கக்கூடாது. குடும்பத்தை நம்ம பார்க்கணும். குடும்பம் முக்கியம் அப்படின்ட்டு நம்ம வந்து வேலைக்கு போகாமல் இருக்கவும் கூடாது. ஏதுன்னு ஒன்று நம்ம ஒருபாவது சம்பாதிக்க நம்ம கற்றுக்கொள்ளணும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். தயவு செய்து உங்களுடைய வாழ்க்கையை வந்து ஸ்டைலாக மாற்ற பாருங்கள். வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சீரியல்ஸ் அதிகமாக பார்த்துட்டு இருக்காங்க. சீரியல்ஸ் வந்து ரொம்ப பார்க்கணும்னா நமக்கு மன உளைச்சல் தாங்க அதிகமாகுது. ஏன்னா நானும் அப்பப்போ பார்க்குறேன். ஒரு சில சீரியல் எனக்கும் அதில் வந்து கொஞ்சம் பிடிச்சிருக்கு, நான் பார்க்குறேன். ஆனால் அதே பார்த்தோன்னா ப்ரெஷராக தாங்க இருக்குது. அதுக்கு பேசாமல் முருகனுடைய படத்தை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு நான் யூடியூப்பில் முருகனுடைய படம் ஏதாவது ஒரு படத்தை போட்டுட்ருப்பேன். இல்லைன்னா நான் சுவாமி படங்கள் கொஞ்சம் நிறையா பார்ப்பேன். இல்லைன்னா ஏதாவது ஆன்மீக கதைகள் பார்த்துட்ருப்பேன். இந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருப்பேனே தவிர அந்த சீரியல்ஸ் வந்து எப்போயாவது ஒரு முறை 2 முறை பார்ப்பேன். எனக்கு அதில் ஒரு சன் டிவியில் ஒரு சில சீரியல் பிடிக்குது. ஸோ ஆனால் அந்த சீரியலும் கொஞ்சம் நேரம் எமோஷ்னலாகவே காமிக்கிறாங்க. நமக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகுது. நம்மளே ஃப்ரீயாக இருக்குன்னு தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளே வந்து ஒரு மனநோயாளி மாதிரி ஆக்குது அந்த சீரியல். ஏன்னா படபடன்னு அடிக்குது, அடுத்து என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள், உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நல்லா இருக்கும். உங்களுக்கு வந்து என் அனுபவத்திலே உங்களுக்கு நிறைய நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் டீட்டெயிலாக சொல்ல முடியல. ஒரு சில அனுபவம் வந்து உங்களுக்கு நான் இன்டெரக்டாக சொல்கிறேன். சம்பாதிச்சா நல்ல மரியாதை கிடைக்கும், சம்பாதிச்சா எல்லாருமே உங்களை மதிப்பாங்க. பணம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எது வேண்டுமானாலும் சாதிக்கலாம். பணம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு நல்ல தைரியம் கிடைக்கும். வேலை வந்து நல்ல ஒரு வேலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். குழந்தைங்களே நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதற்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். வீட்டு வேலைகள் பார்த்தாலும் அது நம்ம சரியாக பார்த்தால் அதற்கு ஒரு மதிப்பு கிடைக்கும். ஒரு சில பேர் வந்து மதிக்க மாட்டாங்க. ஒரு சில பேர் நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் அவங்க வந்து நம்மளை குறை சொல்லிகிட்டு இருப்பாங்க. குறை சொல்பவர்களை தூக்கி போட்டுருங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் இந்த மாதிரி குறை சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு புரிய வைங்க. ஏன்னா யார் குறை சொன்னாலும் தூக்கி போட்டுடலாம். ஹஸ்பண்டு ஒரு ஒய்ஃபு வந்து குறை சொன்னாங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. புரிய தான் வைக்கணும். புரிய வச்சோம் அப்படின்னா அவங்க கட்டாயமாக புரிஞ்சுப்பாங்க. இதில் எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிய வைக்கணும். எல்லாமே நீங்கள் தான் புரிய வைக்கணும். உங்கள் லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் தான் புரிய வைக்கணும். பசங்களுக்கு வந்து நல்லது கெட்டது எல்லாமே சொல்லிக் கொடுக்கும். பணத்தோட வேல்யூ வந்து கொஞ்சம் சொல்லிக் கொடுங்க. ஒரு 10 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னாலே குழந்தைங்களுக்கு வந்து பணத்தோட வேல்யூ வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அவங்க ஒரு 18+ வரும்போது அவங்களுக்கு ஓரளவு பார்த்தீங்கன்னா ஒரு பணத்தோட அருமை தெரியும். ஏன்னா 18+ வரும்போது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த வயசோட பிரச்சனையால் கொஞ்சம் ஆட்டம் போடுறது இந்த மாதிரி வருவாங்க. 15 வயசு வரை ஒரு பேரண்ட்ஸோட கண்ட்ரோலில் தான் கட்டாயமாக பிள்ளைங்க இருப்பாங்க. அதற்கப்புறம் அவங்க வந்து டீனேஜ் ஆன பிறகு சொன்னடி கேட்க மாட்டாங்க. அது பொண்ணாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி சொல்கிறது அந்தளவுக்கு கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம வந்து இப்போ இருந்தே அவங்கள வந்து சில விஷயங்கள் சொல்லிக் கொடுத்து கரெக்ஷன் பண்ணுறது ரொம்ப நல்லது. எப்போதுமே குழந்தைங்க வந்து ஒரு 10 வயசுக்குள்ளது தான் அம்மா பேச்சை கேட்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் எகுத்து பேச ஆரம்பிப்பாங்க. ஒரு 15 வயசு ஆனப்புறம் சுத்தமாக கேட்க மாட்டாங்க. 18 வயசுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா சுத்தமாக மதிக்கிறதே இல்லை. நிறைய பசங்க அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கையில் வந்து எடுத்து பொறுப்பேற்று ஓரளவு அவங்களுக்கு வந்து புரிய வைக்கணும். ஸோ நீங்கள் வந்து ஒரு சில மிஸ்டேக்ஸ் வந்து நமக்கு தெரியாமே நடக்கும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னு கண்டுபிடிச்சி நீங்களே வந்து சரி பண்ண இப்போ ஆரம்பத்துலேருந்தே முயற்சி எடுத்துருங்க. உங்கள் லைஃப் வந்து நல்லா இருக்குங்க. உங்களுக்கு ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கணும், ரொம்ப ஆடம்பரமாக இருக்கணும், பணக்காரனாக இருக்கணும் அதெல்லாம் இல்லை. நம்ம வந்து 3 வேளை சாப்பாடு, இருக்கிறதுக்கு இடமும் உடுத்துறதுக்கு உடையும் நமக்கு சரியாக இருந்தாலே போதும். அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் நம்ம பணம் சேவிங்ஸுங்கிறது நமக்கு வந்து அடுத்த ஃப்யூச்சருக்கு கொஞ்சம் முக்கியம். ஸோ நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா நமக்கு இந்த 3ம் சரியாக அமைஞ்சிருக்கான்னு பார்க்கணும். சரியாக அமைஞ்சிருக்கா சந்தோஷப்படுங்க போதும். அடுத்து பணம் சேமிக்கிறதுனா ஸ்ட்ரெஸ் இல்லாமல் சேமித்து பாருங்கள். டேக் இட் ஈஸியாக லைஃப்பை கொண்டு போங்க. ரொம்ப போட்டு குழப்பிக்காதீங்க. லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். இதைத்தான் நான் வந்து இப்போ ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது. இந்த கடந்த 3 வருடமாக இந்த ஞானத்தால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறது இறையர்களோட. இல்லை நான் ஒரு 4 வருஷமாக தான் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறேன். ரொம்ப பேசுகிறது வந்து இப்போ 4 வருஷமாக தான். கொஞ்சம் பூஜை தான் பண்ணுவேன். இப்போ ஆன்மீகத்தை பற்றி அதிகமாக பேசிகிட்டு இருக்க முடியும். அதனால் ஒரு சில ஞானம் வந்து கிடைச்சது வந்து எப்படி நம்ம லைஃப் எது நமக்கு இருக்கணும், எப்படி நம்ம வாழணும் அப்படிங்கிறது ஓரளவு நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். அதனால தான் இப்போ நிம்மதியாக இருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நிம்மதி நீங்களும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்கிறேன். உங்களுக்கு இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது எத்தனை பேத்துக்கு போர் அடிச்சதுன்னு தெரில. ஆனால் உங்கள் நன்மைக்காக தான் நான் சொல்கிறேங்க. ஏன்னா நிறைய ஆரம்பத்தில் நான் மிஸ்டேக்ஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன்.
அதிகமாக கோவப்படுவேன், அதிகமாக வந்து பேசுவேன், எதிர்க்கிறதால டென்ஷன் ஆகிக்கிட்டே கிடப்பேன். இப்போலாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இப்போ ரிலாக்ஸாக இருப்பேன், ரொம்ப ஹாப்பியாக இருப்பேன். கரெக்டான டைமாக நான் கரெக்டாக ஸ்பெண்ட் பண்ணி ஹாப்பியாக இருப்பேன். ஸோ அந்த ஹாப்பினஸ் பார்த்திங்கன்னா அனுபவத்தின் மூலமாக தான் எனக்கு வந்தது. இறைவன் தான் எனக்கு கொடுத்தாரு. எனக்கு வந்து நல்லா தெரியுது, அந்த இறைவனோட அருள் இருந்தால் நம்மளுடைய மனம் வந்து அமைதி பெறும், கோபங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். எனக்கு அப்படி தாங்க கோபங்கள்லாம் நிறையா குறைஞ்சிருக்கு. நான் என்னுடைய சொல்லுவாங்களே, முன்னாடி இருந்த எனக்கும் இப்போ இருக்கிற எனக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்குது. முன்னாடிலாம் என்னை ஏதாவது ஒரு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்கமே, அவ்வளோ கோபப்படுவேன் நான். இப்போ யார் என்னை எது சொன்னாலும் நான் கண்டுக்கவே மாட்டேன். என்னுடைய ஹஸ்பண்ட் என்னை என்ன பேசுகிறாங்க அதுதான் எனக்கு முக்கியம். என்னுடைய பசங்க என்னை என்ன சொல்கிறாங்க அதுதான் முக்கியம். மற்றவர்கள் பேசுகிறத நான் காதில் வாங்கிக்கிற மாட்டேன். முன்னாடியே டென்ஷன் ஆவேன், ஆரம்பத்தில் காதில் வாங்கி டென்ஷன் ஆகுவேன். இப்போ நான் எனக்கு எதுவுமே எந்த பிரச்சனையும் கிடையாது. அதே போல் பேரண்ட்ஸ், நம்மளோட அம்மா அப்பா நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. நம்ம என்ன பண்ணாலும் நம்மளை குறை சொல்ல மாட்டாங்க. நமக்கு வந்து அவங்க வந்து நம்ம வந்து அவங்களுக்கு வந்து பொக்கிஷம் மாதிரி. அதனால் எப்போயுமே குறை சொல்ல போகிறது கிடையாது. நம்மளை வந்து பிடிக்காதவங்க நிறைய பேர் குறை சொல்லுவாங்க, அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காதீங்க. நம்ம நல்லா இருக்கணும், நம்ம நல்லா இருந்தால் தான் பிள்ளைங்களும் நல்லா இருப்பாங்க. நீங்கள் வந்து இப்படி ஆன்மீகத்துக்குள்ளே நீங்கள் ஈடுபாடு இருக்கிறீங்க இல்லையா, இப்போ வந்து சுவாமி பதிவெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா, உங்களுடைய லைஃப்பை வந்து நீங்கள் கட்டாயமாக மாற்றிக்கொள்ளணும். அது அப்படி நீங்கள் மாற்றினா மட்டும்தான் நீங்கள் ஆன்மீகத்தில் ஒரு பூஜை பண்ணுவதற்கு வந்து ஒரு நல்ல பலன் கிடைக்கும் உங்களுக்கு. அதாவது அந்த கடவுளே சந்தோஷப்படுவார். ஏன்னா நம்ம அந்த இறைவனை வழிபாடு செய்யும்போது நம்மளை நம்ம ஒரு சில விஷயங்களில் மாற்றிக்கொள்ளும்போது அவர் மிகவும் சந்தோஷப்படுவார். நம்ம ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கிறோம் அப்படின்னா, அதாவது நல்ல சுவாமி கும்பிட்றோம் அப்படின்னா, நம்மளுடைய ஒரு சில கேரக்டரையும் நம்ம மாற்றணும். அதிகமாக கோபப்படுறது, மற்றவங்களுக்கு சாபமிடுறது, மற்றவங்கள வந்து எதிர்த்து பேசுகிறது, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம குறைச்சிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. எப்போதுமே இறைவன் வந்து சப்போர்ட் நமக்கு அதிகமாக கிடைச்சிட்டே இருக்கும். நம்மளை கைவிடவே மாட்டார். முருகன் ஒருபோதும் கைவிட மாட்டார். உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிச்சிருக்கோ அந்த தெய்வமும் கைவிட மாட்டாங்க. நம்மளுடைய இஷ்ட தெய்வம் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. எனக்கு முருகன் நிறையா படங்களை எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. அதுபடி தான் இப்போ நான் நடந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கே தெரியும் இது வந்து எதற்காக முருகன் சொல்லித்தரார், எதற்காக எனக்கு இந்த இழப்பை கொடுத்துருக்காரு, எதற்காக வந்து என்னை இப்படி கஷ்டப்படுத்தினார், எதுக்காக எனக்கு இதில் சந்தோஷத்தை கொடுத்தாரு அப்படிங்கிறது எனக்கே வந்து புரிய வந்துருச்சு. அந்தளவுக்கு மெச்சூரிட்டியும் எனக்கு வயசு இருந்ததுனால ஓரளவு நான் இப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் லைஃப் வந்து இப்போ கொஞ்சம் நிம்மதியாக போகுதோ அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். ஸோ வந்து நீங்கள் வந்து டென்ஷன் ஆகாமல், கோபப்படாமல், ரிலாக்ஸாக, ஹாப்பியாக இருக்க பழகுங்க. உங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியத்தை நீங்கள் ரெடி பண்ணுங்கள். லைஃப் நல்லாயிருக்கும்.